ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 258வது தலைப்பு ஜாதி தர்மம் தொடர்ச்சி. இதன்படி பிராமணனாக பிறந்தவன் உள்பட மற்ற எந்த ஜாதியாரும் பாட்டு, நடனம், நடிப்பு முதலியவற்றை தொழிலாக நடத்தப்படாது. தன் ஆத்மக்ஷேமத்துக்காக எவன் வேண்டுமானாலும் நாதோபாசனை, மற்ற கலைகளின் உபாசனை பண்ணிக்கொள்ளலாம். பக்த ஜனங்களுக்காக நாமகீர்த்தனம் பண்ணலாம், உஞ்சவிருத்தி பஜனை பண்ணலாம். மற்றபடி தொழிலாக வைத்து கொண்டு கச்சேரி பண்ணி பணம் வாங்குவது கூடாது. இதை ஜீவனோபாய தொழிலாகவே பண்ணி பணம், பரிசு, பட்டம் எல்லாம் வாங்க அதிகாரம் உள்ளவர்கள் பரத ஜாதியினர்தான். நம் சீமையில் மேளக்கார ஜாதி என்று சொல்வார்கள். இப்போது இசை வேளாளர்கள் என்ற வார்த்தை பத்திரிகைகளில் அடிபடுகிறது. அந்த ஜாதி பெண்டுகள் கோயில்களில் ஆடினார் போல புருஷர்கள் தெய்வ சந்நிதானத்தில் உற்சவ பவனியில் மேளம் வாசிப்பது முக்கியமாய் கருதப்பட்டது. சதிர்கோஷ்டிக்கே சின்ன மேளம் என்றுதான் பேர். நாயனம், தவில், ஒத்து, ஜால்ரா கொண்ட கோஷ்டி பெரிய மேளம் என்றும், நாட்டியம் பண்ணுபவர்கள், நட்டுவனார், பாட்டு பாடுகிறவர், பக்கவாத்தியம் வாசிப்பவர்கள் ஆகியோரை கொண்ட சதிர்கோஷ்டி சின்ன மேளம் என்றும் சொல்லப்பட்டு வந்தன. இப்படி குறிப்பாக 2 மேளத்தில் அந்த குறிப்பிட்ட ஜாதி அடங்கிவிட்டதால் தான் போலிருக்கிறது. பிராமணன் வாய்ப்பாட்டு, வாத்தியங்கள் முதலிய எல்லாம் கற்றுக்கொண்டு தொழில் செய்தாலும், இது தவிர இராஜாங்கம், கம்பெனி, மிலிட்டரி என்று ஒரு வேலை பாக்கியில்லாமல் எல்லாவற்றுக்கும் போனாலும் மேளம், நாயனம் மட்டும் வாசிப்பதென்று போகவில்லை போலிருக்கிறது. எனக்கே இவன் எப்படி இது ஒன்றை மட்டும் விட்டு வைத்திருக்கிறான் என்று புரியாமல் தான் இருந்தது. இப்போது பேசிக்கொண்டு போகிறபோதுதான் இப்படி ஒரு காரணம் இருக்குமோ என்று தோன்றுகிறது. வாழ்க்கை தொழிலாக இன்னார் எடுத்துக்கொள்ளலாம் என்று வைத்தது சமூகத்தில் போட்டா போட்டி இல்லாமல் இருப்பதற்காகத்தான். அதனால் ஒன்று தாழ்ந்தது என்று ஆகிவிடாது. வயிற்று சம்பந்தமான தொழில் என்பதோடு சேர்க்காமல் ஆத்ம சம்பந்தமாக பார்த்தால் கீத, வாத்திய, நிருத்தியங்களுக்கு ரொம்ப உயர்ந்த ஸ்தானம் உண்டு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.